நாம் ஏற்கனவே பார்த்த வண்ணமாக இந்த மரணம் என்பது ரோமர்களால் கொடூரமாக ஒரு மனிதனை சபிக்கப்பட்டவனாக, அதாவது த மோஸ்ட் அல்டிமேட் பனிஷ்மெண்ட் என்று கூட சொல்லலாம். இந்த ரோமர்கள் இதை இவ்விதமாக ஒரு அடிமையை அல்லது குற்றவாளியை அவமானப்படுத்த வேண்டும் என்று இந்த கொடூரமான மரண தண்டனையை அவர்கள் இவ்விதமான மக்களுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். அதே விதமாக இந்த சிலுவையில் அறையப்படுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், த கர்ஸ்ட், தூற்றப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுது. நாம் வாசித்த அந்த கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆகவே இந்த சிலுவையை நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் அதை போல ஒரு கொடுமையான தண்டனை மரணம் என்பது இல்லை என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் தவறுக்காக அரசாங்கம் அவரை தண்டனைக்கு விதமாக உட்படுத்தப்பட்டார் என்பதை விட இல்லை, அவர் தானாகவே அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இதைத்தான் நம்ம பார்க்கலாம். he accepted the cross. அவர்தான் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அவர்தான் அந்த சிலுவையை அவர் முன்வந்து தானாகவே ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபம், நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், நமக்கு நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தில் இங்கு இதை குறித்து நாம் பார்க்கிறோம். ரோமர் 10:17 17-18 நான் வாசிக்கிறேன், பாருங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஆகவே சிலுவை மரணம் என்பது இயேசு கிறிஸ்து ரோம மக்களால் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு தண்டனையாக அல்ல, அவர் தானாகவே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை குறித்து நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். இந்த சிலுவை மரணத்தை குறித்து அவர் மீண்டும் மீண்டுமாகவே பேசினார். இது தெளிவாக அவர் அறிந்திருந்த ஒரு உண்மை. அதே சமயத்தில் சீஷரிடத்தில் அவர் இதை குறித்து மிகவும் திட்டமாக தெளிவாக பேசினார். அதில் எந்த விதமான சந்தேகம் என்பது இல்லை. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் இவ்விதமாய் 31வது வசனத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவளுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த சிலுவை மரணம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்பாராத ஒரு நிகழ்வு அல்ல. தானாகவே அவர் ஏற்றுக்கொண்டு தானாகவே அதை முன்வந்து எடுத்துக்கொண்ட ஒரு காரியம் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. லூக்கா 18 கூட நம்ம இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18, அதில் நிறைய ரெஃபரன்சஸ் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கனால நான் இதை வாசிக்கிறேன். லூக்கா 18வது அதிகாரம் 31வது வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும்.
எப்படியெனில் அவர் பிரஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். ஆகவே மரணம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்பாராத நிகழ்வு ஒன்று அல்ல. தீர்க்கதரிசிகளால் முன்குறிக்கப்பட்டு அதை அவர் முற்றுமாக மனமுவந்து ஏற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் நம்ம இயேசு கிறிஸ்து பாவத்தை அவர் தானாகவே ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த காரியத்தை செய்தார். கெத்செமனே தோட்டத்தை கூட நாம் பார்க்கும் பொழுது அவருடைய உடல் வேதனை மட்டும் அல்ல, தேவனுடைய அந்த கோபத்தின் பாத்திரத்தை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதாவது மனிதனுடைய பாவத்தின் தண்டனை, ஆக்கணையை அவர் இந்த மரணத்தின் மூலமாக அவர் ருசி பார்க்க வேண்டியதாக இருந்தது. அதாவது இந்த ஆக்கினை என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. நித்தியமான நரக ஆக்கினை என்பது கொடுமையான ஒன்று. நித்தியமாய் தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு நிலை ஒன்றாக இது இருக்கிறது. ஆகவேதான் அவரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே தேவனிடத்தில் போய் அவர் ஜெபிக்கிறார். லூக்கா 26:38-39 சற்று அப்புறம் போய் முகம் கூப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகிடவது என்று ஜெபம் பண்ணினார். இந்த சிலுவையினுடைய இந்த கொடுமை என்பது மிக பயங்கரமான ஒன்று. அவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஒரு மனிதனாக இதை அவர் கடந்து போக மிகவும் பயப்பட்டார். ஒரு மனிதனாக இதை எப்படி நான் கடந்து போக முடியுமா, அது தோற்று விடுவேனா என்பதாக கூட அவர் பயந்த ஒரு நிலை என்று கூட சொல்லலாம். ஒருவேளை மனிதனுடைய அந்த கொடுமையான ஒரு அகோர பாவங்களை அவர் சுமந்து தீர்க்க முடியாதபடிக்கு தவறி விடுவோமோ என்பதாக கூட அவர் பயந்தார். அதனால் அது காரணம் என்னன்னா, அந்த பாவத்தினுடைய கொடுமை மிகவும் பயங்கரமானது. ஆகவேதான் அவர் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்துக்கு அவர் வந்ததனுடைய நோக்கமே பாவத்தை சுமப்பதற்காகத்தான் வந்தார். அவர் வந்ததனுடைய பிரதானமான நோக்கமே அதுதான். பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தார். எழுந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தார். மற்ற எல்லாமே நான் ஏற்கனவே உங்களுக்கு தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாமே ஒரே ஒரு நோக்கம்தான். என்ன நோக்கம்னா, இவர் தெய்வகுமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துல வந்து எந்த ஒரு மனிதனும் செய்யக்கூடாத காரியத்தை அவர் நிகழ்த்துகிறார். அவரை போல இதுவரைக்கும் செய்ததும் இல்லை, செய்ய போகிறதும் இல்லை. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் அதிகமாய் என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த மனித பாவ நிவாரணத்தை செய்து முடித்ததை மனிதன் பிரகடனப்படுத்தி அதன் மூலமாக மரித்து போன மனிதன் உயிரோடு எழும்புவதை குறித்து தான் இங்க சொல்றாரு ஒழிய சரீர பிரகாரமான அற்புதங்களை குறித்து சொல்லும்படியாக அவர் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. இன்னைக்கு அநேக மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு என்னிலும் அதிகமாக என்றும் பொழுது அதிகமான அற்புதங்கள் செய்வதாக அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு பேசுவதை பார்த்து அதிகமான அற்புதங்களையும் செய்வதில்லை. இன்றைய ஊழியர்களை நீங்க பார்க்கும் பொழுது எத்தனை பேர் மரித்தவர்களை உயிரோடு எழுந்திருக்க பண்ணுகிறார், எத்தனை பேர். ஒன்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதம் என்பது சரீர முழுமையான மாற்றப்படுதலுக்கு உட்பட்டது.
அந்த முடங்கின கையுடையவன், அவனுடைய ஒரு கை முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது. இயேசு நீட்டு என்று சொன்ன உடனே மறுகையைப் போல் ஆயிற்று. ஆகவே அந்த வெளிப்பிரகாரமான ஒரு மெய்யான மாற்றத்தை இயேசுவினுடைய அற்புதத்தில் பார்க்க, பிறவி குருடன் கண்கள் திறக்கப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு செய்யப்படுகிற காரியங்கள் அற்புதங்கள் அல்ல. இன்றைக்கும் இயேசு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் மக்கள் ஏமாற்றுகிற ஒரு காரியத்தை தான் பார்க்குறோம். எனக்கு இருதயத்தில் வியாதி இருந்தது, சுகமடை பெற்றேன், அல்லது தலைவலி, இப்படி உள்ளான சில வலிகளை குறித்து அவிதமாக அவர் சுகப்படுத்தினார் என்பதான சாட்சி எடுக்கிறதை பார்க்கிறோம். அது நமக்குமே தெரியாது. ஆகவே இன்றைக்கு அது ஒரு தவறான விதத்தில் மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய நோக்கம் அற்புதங்களை செய்து மக்களை அதிசயிக்க பண்ணுவது நோக்கம் அல்ல. வந்ததனுடைய நோக்கமே அவர் பாவத்தின் பரிகாரியாக வந்தார், பாவத்தை சுமக்க தான் வந்தார், சாபமாக வந்தார். அவர் நிச்சயமாக சபிக்கப்பட்டவராக. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் விதமான ஒரு நிகழ்வு என்பது நடைபெறவில்லை. சொல்லப்போனால் அந்த 2 கல்லர்களுக்கும் கூட சிலுவையில் அறையப்பட்டார்களே ஒழிய இவ்விதமான ஒரு கேவலமான ஒரு மரணத்தின் நிகழ்வை அவர்களும் சந்திக்கவில்லை. ஆகவே நம்மை மீட்கும்படியாக பாவமறியாதவர் நமக்கா பாவமா. அந்த யோவான் 1:29 தான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர். அந்த ஆதி ஆகமத்தில் பார்க்கிற அந்த பாவத்தின் சாபம் ஆதாமையும் அவனுடைய சந்ததியும் உலகத்தையும் எல்லாவற்றையும் பாதித்ததை அவர் பரிகரிக்க நீக்க வந்தவராகவே இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:21 நம்ம பார்க்கிறோம், நமக்காக பாவமாக்கப்பட்டார். அதாவது பாவிகளாகிய நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார், நாம் அது நிமித்தம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். பாவம் அவர் மேலே வைக்கப்பட்டது, நாமோ பாவத்தின் காரணங்களாகிய நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டோம். ஆகவே இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் நாம் காணுகிற முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. 3வதாக நீங்க பார்க்கும் பொழுது சிலுவையின் ஒரு தெய்வீக அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது சிலுவையில் பதிலாளியாக அவர் மரித்தார். என்னுடைய ஸ்தானத்தில் அவர் மரித்தார். நான் தான் அந்த சிலுவைக்கு பாத்திரன், நான் தான் அந்த சிலுவையினுடைய அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டியவன். ஆனால் என்னுடைய ஸ்தானத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு அவ்விதமாக அங்கு மரிக்கிறதை நான் பார்க்கிறேன். என்னுடைய ஸ்தானத்தில் அவர் மரித்தார். அதாவது சப்ஸ்டிடியூஷனரின்னு சொல்லுவாங்க. நான் மரிக்க வேண்டியது, ஆகவே எனக்காக அவர் மரித்தார். சிலுவையில் எனக்காக அவர் மரித்தார் என்பதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பதிலாளியாக மரித்தார். அதாவது நானே தேவனுடைய கோபாக்கினைக்கு உரியவர். பைபிள் சொல்லுது, நாம் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று வேதம் சொல்வதாக. ஒரு மனிதன் மரித்த உடனே அவன் தேவன் அல்லாத ஒரு இடத்திற்கு அவன் தண்டனைக்குட்படும்படியாக செல்ல வேண்டியவனாகவே இருக்கிறான். ஆண்டவருடைய அன்பு மிக ஆழமானது. வேதத்தில் பார்க்கிறோம், மனிதனுக்காக ஆண்டவர் நரகத்தை ஆயத்தப்படுத்தினதாக வேதத்தில் நாம் பார்க்கவே இல்லை. பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்தின ஒரு இடமே நரகம். ஆனால் மனிதன் தேவன் அவன் புறக்கணிக்கிறதுனால ஆண்டவருடைய அந்த அன்பை, மீட்பை, கிருபையை, இரக்கத்தை, தயவை அவன் நிராகரிக்கிறதுனால அவன் தானாகவே அந்த இடத்துக்கு போக வேண்டியதாக. அவ்வளவுதான்.
தேவன் இருக்கிற இடத்துக்கு அவன் போக முடியவில்லை. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கோபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதான் ஆக்கினை தீர்ப்பு. அதாவது கண்டம்னேஷன்ங்கிறது ஒரு கொடுமையான ஒரு பயங்கரமான தேவ தண்டனை. அதான் நரகத்தை தான் நம்ம அங்கே பார்ப்போம். தேவ தண்டனையை நம்ம எங்கே பார்க்கலாம்னா, நித்திய நரக ஆக்கினை என்பது தேவனுடைய தண்டனையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்த வண்ணமாக அது மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்ட இடம் அல்ல, அது பிசாசுக்கும் தூதர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட இடம். அந்த இடத்தில் அவன் அங்கு செல்லுகிறதை, அனுப்பப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இது முற்றிலுமாக பாருங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு பாவமாயிட்டார். அவர் சம்பாதித்த நீதியை எனக்கு கொடுத்து நான் நீதிமானாக்கப்படுகிறேன். இந்த சிலுவையில தான் இது எல்லாமே நடக்குது பாருங்களேன். சிலுவையில் தான் இது நடக்கிறது. சிலுவை இல்லாமல் ஒரு மெய் கிறிஸ்தவன் என்பது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக சிலுவை என்பது இல்லாத ஒரு கிறிஸ்தவத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். சிலுவை இல்லை, சிலுவை இல்லைங்கிறது தான் இன்றைய கிறிஸ்தவ போதனையினுடைய அதிமுக்கியமான மையமானதாக இருக்கிறது. அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன சொல்றாங்க? இயேசுவினிடத்தில் வரும் பொழுது உனக்கு பாடுகள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை. அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க. அதாவது சரீர பிரகாரமான ஒரு மீட்பை அவர்கள் முக்கியப்படுத்தி அவர்கள் இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையில செழிப்பாகவும் கஷ்டமில்லாமல் வாழ்வதற்குரிய போதனையை தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளில் பார்க்கிறோம். ஆகவே அது வேதத்தின் போதனை அல்ல, இது முற்றிலுமாக ஒரு கள்ள போதனை என்பதுதான் நாம் பார்க்கிறோம். ஏன்னா இங்க சிலுவை, அதாவது இயேசு கிறிஸ்து, பவுல் சொல்றார், சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இப்ப இயேசுவனுடைய வாழ்க்கையை நீங்க பல கோணங்களில் பார்க்கலாம். நாம் பார்க்கிற மக சரீர, அதாவது அவர் நிறைய பேரை சுகப்படுத்துகிற என்பதை குறித்த அந்த ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது அவர் அற்புதத்தை செய்கிறார். அவர் உலகத்தில் மனிதனுடைய கஷ்டங்களை நீக்குகிறார், பசியை போக்குகிறார், வியாதிகளை சுகப்படுத்துகிறார், சாபத்தை நீக்கிறார். இந்த பல காரியங்களை எல்லாம் உட்படுத்தின ஒரு பார்வை இயேசுவை பார்க்கிறோம். இதுதான் இன்றைய போதனையினுடைய காரியம். ஆனால் மெய்யான ஒரு வேதம் போதிக்கிற இந்த இயேசு யார் என்றால், அவர் வந்தவரே சிலுவையில் அறையப்படும்படியாகத்தான் வந்தார், தானாகவே முன் வந்தார். ஏசாயா 53 அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஒரு மனிதன் இந்த இயேசுவோடு தொடர்பின் வாழ்க்கையில் அவன் யாரை சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை அவன் பின்பற்றுகிறானா, அல்லது சிலுவை இல்லாத ஒரு போதனையான கிறிஸ்துவை அவன் பின்பற்றுகிறானா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இந்த சிலுவையின் மூலமாக நான் நீதிமானாக்கப்படுகிறேன், மீட்கப்படுகிறேன், ஆக்கினையிலிருந்து மீட்கப்படுகிறேன், அவர் தண்டனைக்குட்படுத்தப்படுகிறார். இந்த சிலுவையினுடைய அந்த மரணத்தின் மூலம் எனக்கு நடைபெறுகிற 2 காரியம் என்னவென்றால், ஒன்று, நான் நீதிமானாக்கப்படுகிறேன், இலவசம், அப்சல்யூட்லி ஃப்ரீ, இலவசம், எந்த கிரயமும் செலுத்தப்படுகிறது இல்லை. அடுத்தது என்னன்னா, அவருடைய இரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. ஐ எம் அப்சல்யூட்லி கிளீன். எந்த ஒரு ட்ரேஸ், ஒரு பாவம் என்கிற ஒரு சின்ன ஒரு காரியம் கூட என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிற ஒரு இலவசமான மீட்பை கிறிஸ்து எனக்கு கொடுக்க. சில பாவங்களை நீக்கிட்டு சில பாவங்களை நீக்காமல் அல்ல, கம்ப்ளீட்லி அப்சல்யூட் ரிடம்ஷன், மீட்பு. அது மாத்திரமல்ல, என்னை நீதிமானாக அவர் அங்கீகரிக்கப்படும்படியாக அவருடைய நீதியை கொடுக்கிறார். அவருடைய நீதி முழுமையான நீதி, ஏன் அவர் தேவன். அடுத்து நீங்க பார்க்கும் பொழுது
சிலுவையானது மனிதனுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. நீங்க கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது வேதமானது தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது தெய்வீக சமாதானத்தை, உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை அவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். இன்றைய போதனையில நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு போலி சமாதானத்தை குறித்து போதிக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை என்னுடைய கஷ்டம் நீங்கிருச்சுன்னா, என்னுடைய துன்பம் நீங்கினதுன்னா அதுல ஒரு சந்தோஷம், அது ஒரு சமாதானம் என்ற பெயரில் சொல்லப்படுகிற ஒன்றாக இருந்தாலும் கூட அது ஒரு விதமான மேலோட்டமான ஒரு சமாதானம். அந்த கொலோசியர் 1 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி ஒப்புரவாக்குகிறார். ஆகவே ஒரு மெய்யான கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் there is peace. பீஸ் என்பது இட்டர்னல் பீஸ், நித்தியமான ஒரு சமாதானம், நித்திய தேவன் கொடுக்கிற ஒரு சமாதானம். ஆகவே இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நம்ம ஒரு காலத்துல சத்துருக்களாக இருந்தோம், தேவனுடைய பகைஞர்களாக இருந்தோம், தேவனுடைய துரோகிகளாக இருந்தோம். ஆனா நம்ம என்ன பண்றாரு? அவர் தம்முடைய மரணத்தினால அவருடைய பிள்ளைகளாக்குகிறார். எபேசியர்ல கூட நீங்க பார்க்கும் பொழுது 2:13 நீங்க பார்க்கும் பொழுது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவின் இரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? என்ன ஜெயம் அது? இயேசுவின் இரத்தம் ஜெயம் அப்படின்றா என்ன ஜெயம்? அது ஆவிக்குரிய ஜெயம், சரீர பிரகாரமான ஜெயம் அல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இயேசுவின் ரத்தம் ஜெயம்னா அதுல எனக்கு அந்த வெற்றி, அதாவது எனக்கு எல்லா சாபம்லாம் போன மாதிரி, அது ஒரு என் பொய்யான நம்பிக்கை. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுவாங்க. இல்லை, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்பது வெளிப்படுத்தின விசேஷத்தினால் நம்ம பார்க்கிறோம். ரத்தத்தினாலே ஜெயிக்கிற ஆவிக்குரிய வெற்றி அது. அதை நம்ம தவறாக உபயோகப்படுத்துகிறோம். எபேசியர்ல 2:13 தான் நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, முன்னே நம்ம தூரமாக எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணம் இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஐ எம் ரெக்கன்சைல்ட் வித் காட். தேவனுக்கு சத்துருவாக இருந்த என்னை அவர் ஒப்புரவாக்கி கொண்டார். இப்ப அவருடைய பிள்ளை நான். ஐ எம் ஹிஸ் சைல்ட். ஆகவே பகைஞனாக இருந்து எனக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, சிலுவை என்பது ஒரு வெற்றியின் சின்னம். ரோமர்கள் அதை கொடுமையான ஒரு சாபத்துக்கும் அவமானத்துக்கும் நிந்தைக்கும் ஒரு மனிதனை உட்படுத்தும்படியாக சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா இங்க இயேசுவினுடைய அந்த சிலுவை என்பது சரீர பிரகாரமாக ஒரு மரம் மட்டுமல்ல, அதில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஆழமான அர்த்தம் என்னவென்றால், சிலுவையானது தோல்வி அல்ல. ஏன்னா சிலுவையில் தான் அவர் 3 காரியத்தை அவர் ஜெயம் கொண்டார். 1, சாத்தானை தோற்கடித்தார். 2, பாவத்தை அவர் தண்டனை பாவத்தை ஜெயித்தார். 3வது, ஆத்ம மரணத்தை, ஆத்மீக ஆவிக்குரிய மரணம், எட்டர்னல் டெத், அதுதான் நரகம். அதை நரகத்தின் மீதான வெற்றியை நாம் பார்க்கிறோம். சிலுவை என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆழமான ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த சிலுவையை தான் ஒரு மெய்யான கிறிஸ்தவன் பற்றி கொள்ளுகிறான். இதில் இருக்கிற வெற்றி நிமித்தமாக அவன் சிலுவையை பற்றி கொண்டு, அதான் ஆண்டவர் சொல்றாரு,
அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அதாவது ஒரு பக்கம் சிலுவை என்பது அவமானம், நிந்தை, இன்னொரு பக்கம் அது வெற்றியின் சின்னம். இது வெற்றியின் சின்னம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சிலுவையை சுமந்து செல்வதற்கு அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ரெண்டு பக்கமும் இருக்கு. ஒரு பக்கம் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான், பாவம் நிராகரிக்கப்பட்டது, நித்திய மரணம், நரகத்தினுடைய மீதான வெற்றியை நம்ம பார்க்குறோம். அதுதான் நம்ம கொலோசியர் 2:15 கூட அந்த வசனம் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு அது முன்னால் வரும், நமக்கு எதிரடையாகவும் கட்டளையில் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இல்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணை அடித்து உன் மேல நித்திய தண்டனை என்ற அந்த ஒரு கையெழுத்தை, அதாவது நித்திய தண்டனைக்கு நீ உட்படுத்தப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் முற்றுமாக ஜெயித்தார். சிலுவை என்பது இரண்டுமே இருக்கிறது. ஒரு பக்கம் அவமானம், நிந்தை, இன்னொன்று அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது, அவருடைய வழியில் நடக்கும்படியாக விரும்புகிறார். சிலுவை என்பது தோல்வி அல்ல, ஒரு வெற்றி. இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இதுல தெய்வீக ஞானத்தை பார்க்கிறோம். தேவனுடைய உன்னதமான ஞானம், ரட்சிப்பின் ஞானத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சிலுவையினுடைய காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய நித்தியமான திட்டம் என்பது இங்குதான் நிறைவேறுகிறது. ஆகவே ஒரு கிறிஸ்தவனை சிலுவையை விட்டு நீங்க பிரிக்க முடியாது. கேட்டா, ஆண்டவர் ரட்சிப்பு இலவசம்தான், சந்தேகமே இல்லை. ரட்சிப்பு முழுக்க முழுக்க இலவசமானது. ஆனால் நீ என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறாய், அன்றைக்கு நீ சிலுவையை தழுவிக் கொள்ளுகிறாய், சிலுவையின் வழியை நீ தெரிந்து கொள்ளுகிறாய், சிலுவை சுமக்க நீ ஆயத்தப்படுகிறாய். இன்னைக்கு நான் சொன்ன சிலுவை இல்லைங்க, உனக்கு கஷ்டம் இல்லை, பாடு இல்லை, துன்பம் இல்லை, ஆசீர்வாதம். இதுதான் இன்றைய போதனை. ஆகவே அருமையானே, அதில் ஒருவரும் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லையே, வாய்ப்பே இல்லையே. ஏன்னா சபைகள் இல்லை. சிலுவை என்பது எப்ப முன்னால வருதுன்னா, பாவன்ற வதுவம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்கும் பொழுது, அவன் தன்னை பாவி என்று உணராமல் சிலுவையுடைய வர வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசுவினிடத்துல அநேகர் வந்தாங்க, சுகமானாங்க, போதனை கேட்டாங்க, மரித்தோரை எழும்பி பண்ணார், பெரிய அற்புதங்களை செய்தார். ஆனா அவர்கள் சிலுவை அண்டை வரலையே. சொல்லப்போனா அநேகர் அவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்களே ஒழிய, அவர்கள் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க விரும்பவில்லை. இதுதான் இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய நிலை. சிலுவையை நான் தழுவ மாட்டேன், சிலுவை எனக்கு வேண்டாம். அவை போதகர்கள் என்ன பண்றாங்க, சிலுவை இல்லாத ஒரு போதனை போதிக்கிறார்கள். அப்ப சிலுவை இல்லாம எப்படி ரட்சிப்பு வர முடியும்னு கேட்கிறேன். அவனை வாழ்க்கையில் அவனை பாவி என்று உணர்வது, ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்தவருடைய நோக்கமே அதுதானே, பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார், இழந்து போனதை தேடி ரட்சிக்கத்தான் வந்தார். அவருடைய நோக்கமே அதுதான், வேற ஒண்ணுமே வரல. அவர் அதற்காக அவர் தானே சிலுவையில் அவர் மரிக்க பிதாவானவர் திட்டமிட்டார். அதை முழுமையாக அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாகவே வந்தார். அதுமாதிரிலே இன்றைய கிறிஸ்தவர்கள் நீங்க பார்க்கும் பொழுது, அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கான போதனையும் இல்லை, அந்த ரட்சிக்கப்படும்படியான ஒரு அந்த விளங்குதல் அறிவு என்பவர்கள் கொடுக்கப்படுகிறதே இல்லை. இதுதான் ஒரு பரிதாபமான இன்றைய. அதனாலதான் நான் அடிக்கடி சொன்னேன், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் என்றால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார்.
அதுல நான் பிரதான பாவினா. சுவிசேஷம் என்பது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து விசுவாசிகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சீஷராக்குங்கள் என்று சொன்னார். சீஷராக்குங்கள். யார் சீஷன்? ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். சிலுவை இல்லாமல் ரட்சிப்பே இல்லைங்களே. சிலுவை அண்டை வராம உன்னை ரட்சிக்கப்படவே வாய்ப்பில்லை. நீ பரலோக ராஜ்யம் எப்படி போக முடியும்னு கேட்கிறேன். உன் பாவங்கள் நிராகரிக்கப்பட வாய்ப்பில்லையே. அப்ப நீ எப்படி பரலோகம் போக முடியும்? அப்படியே ரொம்ப யோசிக்க வேண்டியது. ஆகவே இயேசு தெளிவா சொல்லிட்டார், ரட்சிப்பு இலவசம். மிகப்பெரிய ஒரு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து என்று சொல்வதை பார்க்கிறோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை அவருடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் உண்மையாலுமே அதனுடைய விலை கிரயத்தை குறித்து யோசிக்கும் பொழுதுதான் ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில அவன் இயேசுவுக்கு தன்னை ஒப்புவிக்க அவனால இயலும் முடியும். இல்லைன்னா நான் இயேசுவை பின்பற்றுகிற என் விவேகானந்தர் கூட இயேசுவை குறித்து மிக ஆழமாக பேசியிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு இந்து மனிதன், ஒரு தத்துவ மனிதன் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்வளவு ஆழமாக, அவர்தான் பிரஜாதிபதி, அவர்தான் உலகத்தின் ரட்சகர், மீட்பர் எல்லாம் சொல்லிட்டார். ஆனா அவர் அதுல தன்னை உட்படுத்திக் கொள்ளவில்லை. He was not saved. என்ன சொன்னாரே ஒரே, அவர் தன்னைத்தானே அதில் உட்படுத்திக்கலையே. அவர் தன்னுடைய எல்லா தத்துவத்தையும், தன்னுடைய எல்லா விதமான இந்து மதத்தினுடைய அந்த தத்துவ ரீதியான காரியங்களை விட்டு சிலுவை அண்டை வந்தாரா? இல்லை. மகாத்மா காந்தி அப்படிதான் மலை பிரசங்கத்தை எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள். சில பாருங்க, இந்த ஸ்பீச்சில் கூட ஒரு அம்மா, ஒரு முஸ்லீம் லேடி, அந்த அம்மா இயேசுவை பற்றி ரொம்ப பேசுது. அவர் அவர் அந்த நபர் என்பதை குறித்து ரொம்பதான். இல்லை, இந்த உலகத்தில் நீங்க இயேசுவை பார்க்கும் பொழுது இது விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு உண்மைதான். ஏன்னா தெய்வகுமாரன் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு கடவுள் ஒரு பாவிக்காக அவர் இந்த விதத்துல தன்னை தாழ்த்தி வர வேண்டிய அவசியம் என்ன? கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான அந்த திரியேக தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நம்ம அறிந்திருக்கோம். நான் எப்பவும் சொல்றேன் அடிக்கடி, கடவுள் ஒருவர் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி உனக்கும் கூட வருமானால் ஒன்றை தெரிந்து கொள். நீ சூரியனை பார்க்கும் பொழுது, நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது, பூமியை பார்க்கும் பொழுது, நிலவை பார்க்கும் பொழுது, இதை இவ்வளவு கிரமமாக செயல்படும்படியான ஒரு காரியத்தை அவர் செய்ததை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மனிதன் தான், ஒரு நபர் இதை இவ்வளவு கிரமமாக செயல்படும்படியாக அவர் அமைத்திருக்கிறார். இந்த பூமி கூட நீங்க பாருங்க, நேரம் அப்படி உருண்டையல்ல, ஒரு பக்கம் சாய வச்சிருக்கோம் 23.3 டிகிரி. ஏன்னு கேட்டா அது அந்த நிலவின் புவியீர்ப்பின் சக்தியின் மூலமாக இந்த பூமியானது டில்டட் 23.3 டிகிரி அங்கே விதமாக டில்ட் ஆயிருக்கு, சாய்ந்திருக்கு. காரணம் என்னன்னா, ஒருவேளை அது நேராகவே இருந்தால் ஒரு பகுதி உறைந்து மனிதர்களே வாழ முடியாது, இன்னொரு பகுதி எப்பவுமே வெப்பமாக இருக்கும். ஆகவே விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, இந்த ஒரு அமைப்பை விட்டு வேறு மாற்றத்துக்கு உட்படுத்த ஒரு காரியமானது ஒரு சின்ன அளவில் கூட இருந்திருக்குமானால் இந்த படைப்பினுடைய பிரயோஜனத்தன்மை என்பதை நாம் பார்த்திருக்க முடியாது. அப்ப இவ்வளவு துல்லியமாக அவர் சிருஷ்டித்தார் என்பதை நம்ம எப்படி மறுக்க முடியும்னு கேட்க. எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது உலகம் அவரால் உண்டாக்கப்பட்டது. அப்பவே இந்த போதனையை
சொல்லுகிறதை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த வேதத்தை குறித்து நம்ம யோசிக்கணும். ஏன்னு கேட்டால், இந்த வேதம்தான் நமக்கு இதனுடைய the beauty of the பைபிள் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவை உனக்கும் எனக்கும் காண்பிக்கிற ஒரே ஒரு புத்தகம் வேதம் தான். கிறிஸ்துவை நீ ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு முற்றிலுமான தெய்வகுமாரன். அவரை நீங்க ஆராயவே முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய தன்மை குறித்து எபிரேயர் 11 வெகு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தான் அந்த எவல்யூஷன் பரிமாண கொள்கை என்ற ஒரு போதனையானது டார்வின் என்ற ஒரு மனுஷன் 1800 சில்லறையில கொண்டு வந்தார். அதாவது உலகம் என்பது ஒரு சிறிய ஒரு அணுவிலிருந்து வளர்ந்து 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 ஒரு பெரிய ஒரு உருவத்துக்குள்ளாகி அது கடைசியில அது வெடிப்பு ஏற்பட்டு சிதறி போய் சூரியன், சந்திரன், பூமி, நட்சத்திரங்களாக உருவாயிற்று என்பதாக அவர் சொல்கிறார்கள். அது எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? யோசிச்சுக்காங்க. முற்றிலுமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் மக்கள் நம்புகிறார்கள். அதான் சாத்தான் செய்கிறார். நான் இப்போ ஒரு பொருளை வைக்கிறேன். நான் அந்த பொருளை வச்சுட்டு நான் ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த பொருள் வளர்ந்துருக்குமா? அது கெட்டு போயிருக்குமே வழி, அது நிச்சயமா வளர்ந்துருக்க வாய்ப்பே கிடையாது. சுத்தமாக நமக்கே தெரியுது. சாதாரணமாக நமக்கு யோசிக்கும் பொழுதே இது எப்படி வளர முடியும்? எங்க அதே ஒரு அணுவில் ஒரு அமீபாபா ஒரே செல்லுல இருந்து பல செல்களாக உருவாகி ஒரு குரங்காய் மனிதனானா சொல்லுகிற போதனையை பார்க்கும் பொழுது அது எப்படி முடியுங்க? நம்ம பார்க்கலையே. மனிதன் இதுவரைக்கும் கண்களுக்கு தெரிஞ்சு 2000 வருஷமா பக்கமா இருக்கான். எந்த ஒரு குரங்கும் மனிதனாக மாறல. 2000 வருஷத்துல என்ன மாற்றம்? அதாவது எப்படி மாற்றத்துக்கு உட்பட முடியும் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டியது. ஆனா மனிதர்கள் இதை நம்புகிறார்கள். ஒரு சின்ன அணுவா இருந்து பெருசாகி விடுச்சு. அது எப்படி ஆகுன்றது குறித்து சிந்திக்க கூட முடியாத நிலையில் மனிதனுடைய அந்த நிலை. சரி, அந்த சின்ன அணு முதல்ல எப்படி வந்ததுன்னாலும் அவங்க அது எனக்கு தெரியாதுன்றாங்க. அவங்க கேட்குறாங்க, கடவுளை யார் உண்டாக்கினாங்க? கடவுளை யார் உண்டாக்க முடியும்? நீ நான் உண்டாக்க முடியுமா? நீ நாசிர சுவாசமுள்ள மனிதனாகிய நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் போய் கடவுளை உருவாக்க முடியாது. கடவுள் தான் என்னை உருவாக்கினான். ஆகவே இந்த சிலுவையோடு ஒரு மனிதனை இணையாமல் ரட்சிப்பு இல்லை. அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். சிலுவையும் கிறிஸ்தவ வாழ்க்கையும். இந்த சிலுவையோடு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை உட்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவன் ரட்சிக்கப்பட்டவனும் அல்ல. ரட்சிப்பு இலவசமானது. ஏன்னா தெய்வகுமாரன் வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்களை ஏற்படுத்தின அவரே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எனக்கு பதிலாளையாக என்னுடைய ஸ்தானத்தில் மரித்து என்னுடைய பாவங்களை பரிகரித்து நீக்கி சுத்திகரித்து என்னுடைய அனைத்து பாவங்களையும் கழுவும்படியாக அவர் தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி எனக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். பாவத்தின் சாபத்தில் என்னை நீக்கிட்டார். ஆனா அதே சமயத்துல நான் பரலோகத்துக்கு போகக்கூடிய தகுதி உள்ளவனாகும்படிக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து ஆண்டவர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவன் பிழைப்பான். ஆனா நியாயப்பிரமாணத்தை ஒருவரும் நிறைவேற்ற முடியாது. ஒண்ணு தவறுனா எல்லாத்தையும் தவறுனமாச்சு. இந்த உலகத்துல ஒருவரும் ஏற்றது. அப்ப ஏன் மோசே மூலமாக ஆண்டவர் கொடுத்தார்னா தேவனுடைய அளவு இதுதான். இஸ் a perfect God. மனுஷன் ஒருவனும் பரிபூர்ணமான அந்த தேவனை கிட்டிச் சேரும்படியாக
அவர் கொடுத்திருக்கிற கட்டளையை பரிபூர்ணமாக நிறைவேற்றது என்பதை தெளிவுபடுத்த முடியாது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதுக்காகத்தான் கொடுக்கப்பட்டது. மனிதன் கைப்பற்றுவான் என்றதுனால அல்ல. அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு வேதனை சொல்ற புதிய ஏற்பாட்டுல சிலுவை அண்டை நம்மை வழிநடத்துகிற ஆசிரியர், இஸ் a டீச்சர். நம்மால முடியலப்பா அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ள கொண்டு வரும் பொழுது போய் அங்க சிலுவை அண்டை இயேசுவை நோக்கி பார்க்க முடியாக நமக்கு அந்த நியாயப்பிரமாணம் வழி நடத்துகிறது. ஆகவே நீங்க சிலுவையோடு சிலுவை இன்றைக்கு பொதுவா நீங்க பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுது, அதுதான் எனக்கும் உனக்கும். இதை போய் நீங்களும் மாற்ற முடியாது, நானும் மாற்ற முடியாது. இயேசு தெளிவா சொல்லிட்டார், ரட்சிப்பு முற்றிலும் இலவசமானது. அப்படின்னு அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆனா எவன் ஒருவன் ரட்சிக்கப்பட்டானோ அவனை இயேசு சொன்ன ஒரே ஒரு காரியம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், if anybody wants to follow me, deny himself, தன்னைத்தான் வெறுத்து. அதாவது இனி நான் அல்ல, கிறிஸ்து தான் எனக்கு ஒரே நம்பிக்கை. அதான் பவுல் சொல்றார் கலாத்தியர் 2:20, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து இயேசு. இதுக்கு இந்த குறைந்த அளவுங்கிறத வேதம் சொல்லல, நானும் சொல்ல முடியாது. ஆகவே சிலுவையை அவன் எடுத்துக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற ஒரு அடையாளம், சிலுவை சுமந்தவனாக இந்த உலகத்தில் நடப்பவனே ரட்சிக்கப்பட்டவன். சிலுவை இல்லாமல் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவனாக இல்லை, ரட்சிக்கப்படவில்லை. சிலுவை என்னுடைய வாழ்க்கையில செயல்படவில்லை என்றார், நீ இயேசுவின் கட்டளைக்கே நீ கீழ்ப்படியிலையே. இயேசு தெளிவா சொல்ற, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, டினை ஹிம்செல்ஃப். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரே இனி நான் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்தும். அதுதான் பவுல் பார்க்கிறேன். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே? நீ ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணிக்காமல் ஒப்புக்கூடாமல், நீ உன்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரலோகம் போவேன், மோட்சம் போவேன், நான் அது வேதத்துல சொல்லலையே. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற, அவ்வளவுதான் சொல்லிட்டார். தன் ஜீவனை சிநேகிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை என் நிமித்தம் இழந்து போகிறவன் அதை காத்துக் கொள்ளுவான். இந்த 2 வசனம் தான் சார். ஆகவே இன்றைக்கு போதனைகள் தவறானது மட்டுமில்லை. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசுவை நம்புறேன், ஒருவேளை நான் இயேசுவை நம்புறேன், எனக்காக அவர் பலியானார், என்னுடைய ஸ்தானத்துல மரித்தார், எனக்கு இருந்த ஆக்கினை அவர் சுமந்தார், என்ன நிமித்தம் அவர் பாவமானார், அவர் நிமித்தம் நான் நீதிமானா இருக்கிறேன் என்று ஒரு மனுஷன் சொன்னானா, அடுத்தவன் அவன் எங்க இருக்கிறான்னு பார், வரிசை சிலுவையோடு இருக்கானா. அப்ப இயேசு மட்டும் சிலுவை இல்லை, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சிலுவையை சுமக்கிறவன். சிலுவை சுமக்காதவன் கிறிஸ்தவனுடையவன் அல்ல. சிலுவை சுமக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில நீ இயேசுவினுடைய பிள்ளையாகவும் இருக்கவே முடியாது. அவ என்னன்னா, சிலுவை என்னன்னா, இனி நான் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னில் ஆகட்டும். ஆனா ஆண்டுடைய வழி மிக அருமையான வழி பாருங்களேன். கர்த்தருடைய வழி என்பது மிகச்சிறந்த வழி, எந்த விதமான மாற்று கருத்து என்பது கிடையாது. அதை போல அருமையான வழி என்பது கிடையவே கிடையாது. அதாவது அவருடைய கரத்துல ஒப்புக் கொடுத்த ஒரு மனிதனைப் போல சந்தோஷமாய் வாழக்கூடியவன் எவனாக இருக்க முடியும்? அவனை போல ஒரு மகிமையான ஒரு காரியத்தை ஏற்றுக்கொண்டவன் யாராகவுமே இருக்க முடியாது. ஆனா சிலுவை என்னுடைய வாழ்க்கையில செயல்படுமானால், நான் சுயத்துக்கு மரித்தவனான இருப்பேனானால், என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இல்லாம இது எப்படி நடைபெற முடியும் கேட்கிறேன். நான் சிலுவையை சுமக்கிறேன், ஆனா நான் பாவத்துல வாழ்றேன். சிலுவையை சுமக்கிறேன், ஆனா இன்னும் நான் பழைய மனுஷனுடைய தன்மைகளை கொண்டிருக்கிறேன்.
சிலுவையை சுமக்கிறேன், ஆனா உலக ஆசை, பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. உண்மையிலே உன்னுடைய வாழ்க்கையில மெய்யான ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பொக்கிஷம் இந்த உலகத்துல கிறிஸ்து மட்டும்தாங்க. ஒன்லி ட்ரெஷர் கிரைஸ்ட். அப்படி அவன் வாழ்க்கையை நினைச்சு வாழ்றவன் தாங்க கிறிஸ்தவன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொக்கிஷம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மற்ற எல்லாம் அவற்றை நான் குப்பை என்று எண்ணுகிறேன். குப்பை என்று எண்ணுகிறேன். எனக்கு முக்கியமானது இல்லை. இந்த உலகம் எனக்கு முக்கியமானது அல்ல. இந்த உலகத்தின் காரியம் எனக்கு முக்கியமா. இந்த உலகத்தின் வாழ்க்கையை கூட அவரை நான் மகிமைப்படுத்த முடியாம வாழும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த காலத்துல நான் வாழ்வேன். அல்லே, சிலுவை இயேசுவுக்கு மட்டுமல்ல, சிலுவை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உரியது. சிலுவையை சுமக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. சிலுவையை சுமந்தால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சுயமாட. அதான் பவுல் சொல்றார், உலகத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன், அறைந்து கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் சிலுவையில கொண்டு போய் அறையிறேன். ஒருவேளை நான் பாவமே இல்லாதவனா வாழ முடியாது. பாவத்தன்மை என்னில் எழும்புமானால் சிலுவையில அறைகிறேன். பாருங்க, இன்னைக்கு ஒரு வருத்தமான காரியம் தான். என்னன்னா, ரட்சிக்கப்படுகிற சில பேர் தான் கேட்டப்ப ஆண்டவர் அதை உண்மைதான் சொன்னார். ஆமா, உண்மைதான். ஏன்னா உண்மையான ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு பொக்கிஷம் கிறிஸ்து தாங்க. இஸ் சோ பிரஷியஸ். அவரோடு அவன் வாழ்கிறது போல அவனுக்கு மகிமையான காரியம் இல்லை. அவனுக்கு இருக்கிற அவன் எல்லாமே குப்பையாயிருது அவனுக்கு. இயேசு எனக்கு விலையேற பெற்றவர், என் இயேசு எனக்கு போதும். பாடம் இல்லை, எனக்காய் ஜீவன் விட்டவரே, இயேசு போதுமே. மனிதரனை கைவிட்டாலும் மாம்சம் எல்லாம் போனா கூட சரி, இயேசு எனக்கு போதும். ஸோ அவன் அந்த வாழ்க்கையில அவன் வருகிறவன் தான் மோட்ச ராஜ்யத்துக்கே போக முடியும். என்ன இப்படி சொல்றீங்க? அப்ப எத்தனை பேர் போவாங்க? நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், இயேசு அதான் சொல்றாரு. இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, டினை யுவர்செல்ஃப். உன்னை வெறுத்துட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி, அவ்வளவுதான். வேற பேச்சே இல்லை. அழுகுறே நான். சிலர் சொன்னாங்க, நான் போய் அங்க அப்பா அடக்கம் பண்ணிட்டேன், மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையில, இப்ப இருக்கிற வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரே ஒரு குறிக்கோள் இயேசுதான். அவர் தான் எனக்கு விலையேற பெற்றவர், அவர் எனக்கு போதும். ஆனா இந்த உலகத்துல அவர் எவ்வளவாக அசட்டை பண்ணப்படுகிறார், நிராகரிக்கப்படுகிறார். சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவர்கள் தாங்க இன்னைக்கு, அதாவது ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனை நீங்க பார்க்கறத விட, தேவனை அறிந்தேன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் என்ன சொல்றான்னா, இயேசு நீங்க சிலுவை எடுத்துக்கொண்டு வாங்கன்னா அதெல்லாம் என்னால முடியாது, என்னால் நான் அதெல்லாம் விரும்பல. என்னை ஆசீர்வதிக்கிறீரே, ஆசீர்வதிக்கும். என்னுடைய வாழ்க்கையில நீங்க அந்த அளவெல்லாம் என்னுடைய எதிர்பார்க்க முடியாது அப்படின்றைக்கு பொதுவாக வெளியரங்கமாக மனுஷன் சொல்லுகிறான். அவருடைய வாழ்க்கையில இயேசுவை போல பைபிள் சொன்னது என்னன்னா, எவனை தேவன் முன்னறிந்தாரோ அவரை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக வாழும்படி அவனை முன்குறித்திருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, அவன் என்னைக்கு அவன் ஆண்டோடைய பிள்ளை என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில வருகிறான், அன்றைக்கு இயேசு மட்டும்தான் அவனுக்கு இருக்கிற ஒரே, உலகத்தில் அவனுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பொக்கிஷம், விலையேற பெற்ற பொக்கிஷம் இயேசு கிறிஸ்து. He is so precious to me. அவரை நான் இழந்து போக விரும்பலை, அவரை நான் இழந்து போக மாட்டேன். என்ன, அவர் தான் எனக்கு விலையேற பெற்றவர். மற்றது எல்லாமே இந்த உலகத்துல குப்பை. நாம் வாழும்படியாக பணம் என்னுடைய வாழ்க்கையில தேவைதான். பணம் எனக்கு எஜமானன் அல்ல. அவன் தனியில் தானே நிறைவுள்ளவனாக வாழ கற்றுக்கொள்ளுகிறான். லாசரு அவனுடைய வாழ்க்கையில் அவன் இருந்த நிலையில் அவன் நிறைவுள்ளவனாகவே வாழ்ந்தான். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம்.
அதாவது இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில விலையேற பெற்றவரா இருந்துட்டா எல்லாமே இது குப்பை தாங்க. இந்த உலகமே குப்பை. இவர் எனக்கு விலையேற பெற்றவர். என் வாழ்க்கை எல்லாமே அவருக்காகத்தான். என் வாழ்க்கையினுடைய முழு நோக்கமும் இயேசுதான். இயேசு இயேசு இயேசு, அவ்வளவுதான். என்னுடைய வாழ்க்கையே அவ்வளவுதான். பவுல் தான் சொன்னார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுக்கும். அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரே ஒரு வாழ்க்கை தான் எனக்கு. என்னைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டானோ அன்னையிலிருந்து அவன் அப்படித்தான் வாழ்வான். அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அவனுடைய வாழ்க்கையில சிலுவை சுமக்க ஆரம்பிச்சான். அந்த பெருமை மேட்டுமை எல்லாம் போச்சு. எனக்கு எந்த மேட்டுமை இல்லை. பவுல் சொல்றார், பாவிகளில் பிரதான பாவி தான். எனக்கென்று எதுவுமே கிடையாது. எல்லாமே இயேசுதான். இயேசுவை தவிர அவர் தான் எனக்கு நீதி, மீட்பு, எல்லாமே அவர் தான். அப்ப இயேசு என்னுடைய வாழ்க்கையில விலையேற பெற்றவராக இருக்கும் பொழுது மற்ற எல்லாமே குப்பைதாங்க. இந்த தெய்வகுமாரனுக்கு முன்னால அதுதான் பவுல் சொன்னாரு, மற்ற எல்லாவற்றையும் குப்பையுமாக எண்ணுகிறேன். கவுண்ட் எவ்ரிதிங் ஹஸ் டன். நான் இனி பிழைத்திருப்பதோ, எதுக்காக பிழைச்சிருக்கேன்னா, why I live, அவரை மகிமைப்படுத்தும்படியா, அவரை மேன்மைப்படுத்தும், அவர் வழியில் நடக்கணும், அவர் சுத்தம் செய்யணும், அவர் என்ன போன்னா போறவன்னா அவர். இவரை தவிர எனக்கு வேற இல்லை. இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்லிட்டார், என்னை விட நீ இந்த உலகத்துல எதுவுமே நேசிக்கக்கூடிய ஒன்றுமே இருக்காது. சொந்த குடும்பம், உன் மனைவி, மகள், கணவன், பிள்ளைகள், ஒருவருமே எல்லாமே அடுத்ததுதான். என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவனுக்கு பாத்திரன் அல்ல, இஸ் நாட் worthy of me. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அந்த இயேசுவோடு அவன் இணைந்து விடுகிறான், பிணைந்து விடுகிறான். ஆனா இயேசுவையும் சிலுவையினை பிரிக்க முடியாது. ஆகவே ஒரு கிறிஸ்தவனையும் சிலுவையும் அவனை பிரிக்க முடியாது. அவன் சிலுவையை சுமக்கிறத அவமானமா எண்ணாம அதை பாக்கியம் என்று எண்ணுகிற ஒரு மனுஷனாய் மாறி விடுகிறான். சீஷர்கள் அவர் நாமத்தின் நிமித்தம் அவமானப்பட்டதை பாக்கியமாக எண்ணினார்கள். ஆகவே இயேசுவுக்காக நான் அவமானம் நிந்தைப்படுகிறது எனக்கு பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். அதான் பவுல் சொல்றார், தன்னுடைய பாடுகளை குறித்து எத்தனையோ தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், பசி, பட்டினி, நிர்வாணம், நாசம், மோசம், இவையெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் சமீபத்தில் போன வாரத்தில் தான் நான் ஒரு பெந்தகோஸ்தே போதகர் தான், அது எவாஞ்சலிஸ்ட் மாதிரி. அதில் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் சொல்றாரு, நான் அவர் பல இடங்களில் கூப்பிட்டு அவரை உபயோகப்படுத்துகிறாங்க. போன வாரம் அவர் இங்கே அப்பப்போ எப்போ டைம் இருக்கும்போது வருவார். அதில் பேசும் பொழுது ஒரு சில சபைகளுக்கு நான் அங்கே பிரசங்கம் பண்ணும்படியாக கூப்பிடுகிறவர்களில் போகிறேன். ஆனால் ஒரு முறை போயிட்டு அடுத்த முறை போகும் பொழுது பழைய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறதில்ல. ஏன்னா அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்போ புதுசாக அதாவதுங்க இன்னைக்கு நம்ம இது கிறிஸ்தவமே அல்ல. பாருங்களேன், இன்னைக்கு போதிக்கிறது கிறிஸ்தவமே அல்ல. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில நீ கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்ட அந்த பழைய ஆதாம், உனக்குள்ள இருக்கிற ஆதாம் மரிக்கிற இடம் தான் சிலுவை. யூ டை வேர், எந்த இடத்துல நீ மரிக்கிற. பழைய ஆதாம் உனக்குள்ள இருக்கான்ல, அவன் எங்க மரிக்கிறான்? சிலுவையில தான் மரிக்கிறான். ரோமர் 6:6 நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். அவன் அங்க சிலுவையில மரிக்கிறதை பார்க்கும் பொழுது, அதாவது நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து நீ மரிப்பதில் என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை. அவர் மரித்து பாவத்துக்கென்று ஒரே தரம்
மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறார், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவே ஒரு கிறிஸ்தவன் அவன் சிலுவையை சுமக்கிறான். எதுக்காக? ஆண்டவர். அந்த சிலுவையை வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவே ஒரு பழைய மனுஷனுடைய அந்த ஆதாம் எங்கே மரிக்கிறான்னா சிலுவையில தான். ஏதாவது சிலுவையில் அறையப்படுகிறான். இரண்டாவது, இந்த சிலுவை அவனுடைய வாழ்க்கையில அனுதினமும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பு எவ்ரி டே அவன் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகும் மட்டுமாக அந்த சிலுவையை அவன் சுமந்து கொண்டுதான் வாழ்கிறான். அவனை ஒருவேளை அவன் முன்ன காலத்துல ஒரு பெரிய மனுஷனா இருந்திருக்கலாம், உயர்ந்தவனா இருக்கலாம், அந்த அந்தஸ்து இருக்கலாம். ஆனா நீ இயேசுவின் பிள்ளை ஆகும் பொழுது உன்னுடைய பழைய அந்த கௌரவம், பழைய அந்த மேட்டுமை, பழைய அந்த அந்தஸ்து, இது எல்லாம் இல்லாத பொழுது உன்னை பார்த்து மற்றவர்கள் பரியாசம் பண்ணுவாங்க. உன்னை ஒரு காலத்துல பார்த்து அந்த உலக மனுஷனா இருக்கும் பொழுது அந்த அந்த கெத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவர்கள் மதிப்பார்கள். உன்னை உள்ளூர ஒரு மதிக்கிறதல்ல, வெளிய பிரகாரமாக மதிப்பாங்க, அதை செய்வாங்க, ஐயா எல்லாமே இருக்கும். ஆனா நீ என்றைக்கு ஆண்டோடைய பிள்ளை ஆகிறையோ அன்றைக்கு உடைய வாழ்க்கையில உன்னை அவர்கள் பழையபடி மதிக்க மாட்டார்கள். ஏன்னா நீ இப்போ பழைய மனுஷனை போல வாழ்றதில்லை. அந்த உலக மனுஷனை போல அந்த வெறுமையான உலக மனிதனுக்குரிய அந்த அந்தஸ்து, மேட்டுமையெல்லாம் நீ விட்டுட்டேன். கிறிஸ்துவை போல யாரை முன்குறித்து அவளை கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் மாறுவதற்கு அவன் நாள்தோறும் அந்த சிலுவை அவனை கிரிய செய்துதான் இருக்குங்க. அவன் மறிக்கு மட்டுமாக சிலுவையோடு தான் அவன் மறிக்கிறான். என்னைக்கு சிலுவையை சுமக்கிறானோ அன்றையிலிருந்து அவன் சிலுவை சுமந்துதான் வாழுகிறான். மறிக்கும் பொழுதும் கடைசியில் அவன் சிலுவை எப்ப வைக்கப்படுகிறது? When he dies. சிலுவை இல்லாமல் ஒரு கிறிஸ்தவனை சிலுவையை விட்டு கிறிஸ்தவனை பிரிக்கவே முடியாதுங்க. அனுதினமும் எல்லா வேலைகளிலும் எல்லா நேரங்களிலும் அது சிலுவை என்று சொல்லும் பொழுது அவனுடைய பெருமை, பாவம், கிரயம் செலுத்த வேண்டியிருக்கும், அவமானம், நிந்தை, உன்னை மற்றவர்கள் மதிக்க மாட்டாங்க, மேன்மையாக என்ன. கிறிஸ்துவுக்கு அதுதான் நடந்ததுங்க. கிறிஸ்துவுக்கு நடந்ததுதான் உனக்கும் நடக்கும். அதாவது நீ உலக மனிதா இருக்கும் பொழுது உன்னை அநேகர் மதிப்பதை போல காணப்படான உண்மை இல்லை. ஆனா நீ கிறிஸ்துவண்டை வந்த உடனே நீ உன்னை அவர்கள் ரொம்ப அற்பமாக எண்ணுவார்கள். மற்றவர்களால் நீ தூஷிக்கப்படலாம், அற்பமாக எண்ணப்படலாம், அலட்சியப்படுத்தலாம், உன்னை மதிக்க மாட்டாங்க. உனக்கு உரிய எல்லா காரியங்களும் நீ இழக்க வேண்டியதாக இயேசுவின் நிமித்தம். ஏன்னா நீ வேற மனுஷனை போல வாழ முடியாது. ஏன்னா உனக்கு என்ன ஒரே நோக்கம்னா, நான் உலகத்துக்காக வாழுகிற பழைய மனுஷனை போல மாறும் பொழுது நான் ஆண்டவரை துக்கப்படுத்த முடியாது, பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்த முடியாது. அவன் பேசுறது கூட யோசிச்சு தான் பேசுவான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய பாவம் இதுல என்ன, வார்த்தைகளில் இருக்கு. சாதாரணமா பேசுறது பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியுது, ஐயோ இது என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க. பக்தரின் கீதம் சுத்தர்கள் போல்